சிந்து பைரவி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிட்டு வந்து எல்லாருக்கு முன்னாடி உண்மையை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சிந்து வந்து சிவாவை காதலிச்சாங்க. அதனால அவள் சொன்னா அப்படிங்கிறதுக்காக தான் நான் சிவாவோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து சிந்து கிட்டே கொடுத்தேன். அதுலேருந்து சிந்துவை தான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி சிவாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் சிவா கிட்ட இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாங்க. சிவா ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவா வந்து அன்னபூர்ணையும் அதுக்கப்புறம் சிந்துவோட அம்மா அப்பா 3 பேர் பேசுகிறத கேட்டிருக்காங்க. இவங்க 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிந்து மட்டும் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருந்தா கண்டிப்பாக என் உயிரே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அப்பாவும் அன்னபூர்ணியும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சிந்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. சிவாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்டோன்னே மனசே மாறிடுச்சு. நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இவங்க உயிரை எதுக்கு வந்து நம்ம பறிகொடுக்கணும், இவங்க இல்லாமல் அப்படி நம்ம என்ன நல்லா இருந்துட போகிறோம், அப்படி வந்து நம்ம என்ன வாழ்ந்துட போகிறோம் அப்படின்னு சிவா நினச்சி சிந்து கிட்ட வந்து இதனால தான் வந்து நான் வந்து என் முடிவை மாற்றிக்கிட்டேன், அதனால நான் வந்து நீ தான் பண்ண அப்படிங்கிற உண்மையை வந்து நான் சொல்ல போகிறதில்ல, நீயும் வந்து அந்த உண்மையை சொல்லாதன்னு சொல்லிட்டு சிவா சிந்து கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சிவா பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேகா வந்து எதுக்கு சிவா அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் சிவாவோட அம்மாவும் வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் சிந்து பண்ணது ஒரு பெரிய துரோகம் தான். ஆனால் சிவா பார்த்திங்கன்னா அவங்க பெரியமாக்காக இது எல்லாத்தையுமே மன்னிச்சிடுறாங்க. மன்னிச்சு பார்த்திங்க அப்படின்னா சிந்துவை ஏற்றுக்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.